சிம்பிளாக பஞ்சு போல் ஆளி விதை பிரெட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவன் இல்லாமல் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறோம். 1/4 கப் ஆளி விதையை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். பவுலில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். எக் ஆட் பண்ணலன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா ஈஸ்ட்டு, சுகர், வார்ம் வாட்டர் 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா பொங்கி வந்துடும். மைதா இல்லைனா கோதுமை மாவு, உப்பு, ஆயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ளாக்ஸீட் போட்டுட்டு ஈஸ்ட்டும் போட்டுக்கலாம். இதை நல்லா சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். பட்டர் போட்டு திரும்ப 5 நிமிஷம் நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். மூடி 2 மணி நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்கு பெருசாக வந்துடும். நல்லா வார்ம் பிளேஸில் வைக்கணும். இதுக்கப்புறமா இதை வந்து நல்லா திக்காக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்படி ரோல் பண்ணி திரும்ப இதை இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ் ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை டின்னில் போட்டுட்டு நம்ம திரும்ப ஒரு 1 மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும். பட்டர் இல்லைன்னா மில்கை தடவிட்டு ப்ரெஷர் குக்கரில் நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு 45 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் குக்கரை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி பண்ணுங்கள். அவன் அப்படின்னா 45 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும்.